ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, பசுபதி என்ற அருளுரையின் தொடர்ச்சி. இப்படி பகவான் வேறு பக்தன் வேறு என்ற பேத புத்தி இருக்கிற வரையில் கர்மா உண்டு, கர்மா உள்ள வரையில் கட்டும் உண்டு. அதற்காக இப்போதே நமக்கு பேத புத்தி போய்விட்டதாக நாம் பிரம்மை கொள்ளக்கூடாது, பாசாங்கு பண்ணக்கூடாது. உண்மையாகவே பேத புத்தியை போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி போகாத வரையில் சாஸ்திரோத்தமான கர்மங்களை செய்யத்தான் வேண்டும். சுவாமிகள் என்ன இப்படி சொல்கிறார்? இத்தனை நாளை கர்மா இருந்தால் கட்டும் உண்டு என்று சொன்னார். இப்போது இவரே அனுபவத்தில் அபேத ஞானம் வருகிற சாஸ்திரம் விதிக்கிற கர்மத்தை செய்யத்தான் வேண்டும் என்கிறாரே, இந்த கர்மம் மட்டும் கட்டி போடாதா என்று உங்களுக்கு தோன்றும். இதற்கு பதில் சொல்கிறேன். ஆசை வயப்பட்டு செய்கிற கர்மங்களின் கட்டை அவிழ்ப்பதற்கே சாஸ்திரம் விதிக்கிற தர்ம காரியங்களின் கட்டு உதவி செய்கிறது. அதெப்படி ஒரு கட்டு இன்னொரு கட்டை அவிழ்க்க உதவும் என்று கேட்கலாம். ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். ஒருத்தன் விறகுகளை கட்டி கொண்டு வருகிறான். மணி முடிச்சாக கட்டிவிட்டான். கயிற்றை அவிழ்க்க முடியவில்லை. அப்போது என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பழைய கட்டுக்கு பக்கத்திலேயே அதைவிட இறுக்கமாக மற்றொரு கயிற்றை சுற்றி நெருக்குவார்கள். இந்த இரண்டாவது கயிற்றை முடிச்சு போட மாட்டார்கள். அப்படியே கெட்டியாக விறகுகளை சுற்றி இறுக்கி பிடித்துக் கொள்வார்கள். இந்த இறுக்களில் பழைய மணிமுடிச்சு கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொள என்று நெகிழ்ந்து கொடுக்கும். அதை அப்படியே அலாக்காக விறகு சுமையிலிருந்து கழற்றி விடுவார்கள். பிறகு புதிதாக இறுக்கி பிடித்து கொண்ட கயிற்றையும் விட்டு விடுவார்கள். ஆக புதிய கட்டு பழைய கட்டை அவிழ்க்க உதவிவிட்டது. அப்புறம் இதையும் சுலபமாக எடுத்து போட்டு விட முடிகிறது. சாஸ்திரம் சொல்கிற தர்ம காரியங்களின் கட்டு இரண்டாவது கயிறு போன்றது. அது முடிச்சு போட்டு கட்டுவது அல்ல, கட்டுகிற மாதிரி இருக்கும். சாஸ்திர விதிகள் ரொம்பவும் கராராக கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்திரியங்கள் போடுகிற மணி முடிச்சான ஆசைக்கட்டிலிருந்து விடுபட்டு கடைசியில் பூர்ண நிம்மதி, சௌக்கியம், விடுதலை பெற வேண்டுமானால் இந்த கட்டு இருந்தே ஆக வேண்டும். ஆசைக்கட்டு போன பின் சாஸ்திர கட்டும் போய்விடும். ஆனால் முதலில் அது போவதற்கே இந்த இரண்டாவது கட்டை நாம போட்டுக்கொள்ள வேண்டும். தார்மீகமாக மனுஷ காரியம், தேவ காரியம், பூஜை, யஜ்ஞம், பரோபகாரம், ஜீவாத்ம கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டும். ஆசை போன பின் இந்த தெய்வ காரியங்கள், வைதிக காரியங்கள், சமூக காரியங்கள் எல்லாம் கூட நின்றுவிடலாம். இந்த நிலையை ஒருவன் அடைகிற போது தேவதைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாதகனிடம் கோபம் வருமாம். தேவதைகள் வேறு, தெய்வம் என்று பொதுவில் சொல்லப்படும் சுவாமி வேறு. மனிதன் வைதிக காரியம் செய்தால்தான் தேவதைகளுக்கு ஆகுதி கிடைக்கும். இல்லாவிட்டால் அவர்கள் பட்டினிதான். எனவே இவன் கர்மாவை விட்டு யஜ்ஞம், தர்ப்பணம், பூஜை இவற்றை நிறுத்திவிட்டால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. எனவேதான் கோபம் வரும். மாடு கறவை நின்று விட்டால் அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை என்று தீனி போடுவதை நிறுத்திவிடுகிறோம் அல்லவா? மனிதனின் ஆசையெல்லாம் நின்றுவிட்டால் எந்த தேவதையின் அனுகிரகமும் எனக்கு வேண்டாம் என்றாகி அவற்றுக்கு இவன் ஆகுதி தருவதும் நின்றுவிடும். மனிதனின் கர்மம் நின்றுவிட்டால் அப்புறம் தேவதைகளுக்கு அவனால் பிரயோஜனம் இல்லை. இது காரணமாகத்தான் புராணங்களில் பல ரிஷிகள் பிரம்ம ஞானத்தை அடைய தபஸ் செய்தபோது தேவதைகள் பிரதிபந்தகம், இடையூறு விளைவித்ததாக பார்க்கிறோம். இதனால்தான் சமஸ்கிருதத்தில் அசட்டுக்கும் அஞ்ஞானிக்கும் தேவனாம் பிரியன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. தேவனாம் பிரியன் என்றால் தேவதைகளுக்கு இஷ்டமானவன் என்று அர்த்தம். அது ஏதோ புகழ் சொல் போல் தோன்றும். தேவனாம் பிரிய அசோக் என்று அசோக சக்கரத்தை கூட கல்வெட்டுகளில், ஸ்தூபிகளில் எல்லாம் தம்மை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் எவன் தேவதைகளை திருப்தி செய்கிற நிலைக்கு மேற்பட்ட ஞானத்தை ஒரு நாளும் தேடி போகாமல் கர்மத்திலேயே உழலுகிற அசடோ அவனே தேவனாம் பிரியன். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.